வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சகல இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரு கேட்குறாரு, "சகல என்னாச்சு? அம்மனுக்கு அந்த நகையெல்லாம் கொண்டாந்து போட்டாச்சுல்ல? எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல? எப்படா வந்துட்டு அந்த பூஜை நடந்து முடியும் அப்படின்னு நானே காத்துக்கிட்டு இருந்தேன் சகல. என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நல்லபடியா இங்க வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட அடுத்த பிளான் என்ன? உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "சகல, எல்லாமே ஞாபகம் இருக்கு. நம்மளோட அடுத்த பிளான், அந்த சிவனாண்டிய எப்படியாவது நம்மளோட திட்டத்துல சிக்க வைக்கணும். இதுதான் நம்மளோட அடுத்த பிளான். நீங்க கவலைப்படாதீங்க சகல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அந்த சிவனாண்டி கண்டிப்பா எச்சரிக்கையா இருப்பான். நம்ம என்ன பிளான் பண்ணாலும். ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனை கொடுக்க போறது அவன்தான். ஸோ அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அவனை ஃபர்ஸ்டே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு அவன் நம்ம வலையில சிக்கணும். அதுக்கு நீங்க சரியா இந்த பிளானை பண்ணணும்." அதுக்கு அவர் சொல்றாரு, "சகல, நான் பார்த்துக்கிறேன். அவன் இந்த வாட்டி தப்பிக்கவே முடியாது. அந்த முத்து இருக்கான, அவனுக்கு பணம்னா அப்படி ஒரு பைத்தியம். அவன்கிட்ட பணத்தை கொஞ்சம் கூட பேசணும் அப்படின்னா அவன் சிக்கிருவான்." இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "சரி, ஓகே, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க நான் சொன்ன மாதிரியே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க" அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு சிங்க கெட்டப்ல நேரா சிவனாண்டிய பார்க்கறதுக்காக நேரா வீட்டுக்கு வராரு. அப்போ சிவனாண்டி வந்து அந்த சிங்கை பார்த்துட்டு, "யாரியா நீ? எதுக்கு வந்துட்டு இப்போ என்னை தேடி வந்திருக்க?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாரு, நான் வந்துட்டு உன்னை எப்படி தேடி வரேன் அப்படின்னா, எனக்கு 4 பேர் உன்னை பத்தி சொன்னாங்க. இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் முன்னாடி ஒரு தடவை நடக்க போனப்ப அம்மனோட நகை எல்லாத்தையுமே நீ தான் எடுத்ததா கேள்விப்பட்டேன்" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "யோ, என்னையா, யாரோ உன்கிட்ட தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து பேசுறியா?" அப்படின்னு. அதுக்கு நம்ம மயிலு சொல்றாரு, சிங்கி கெட்டப்ல, "இங்க பாரு, நீ வந்துட்டு அந்த அம்மன் நகையையும் அம்மனோட தலையில இருக்கிற அந்த கிரீடத்தையும் எனக்கு எடுத்துக்கொண்டாந்து கொடுத்த அப்படின்னு வச்சுக்கேன், உனக்கு நான் 50 கோடி ரூபாய் பணம் தரேன். உனக்கு அட்வான்ஸா 25 கோடி தரேன்" அப்படின்னு. இதை கேட்டதும் முத்துவுக்கு செம ஷாக்கிங்காக இருக்கு. "யோ, என்னையா, நீ பாட்டுக்கும் அசால்ட்டா 25 கோடி அட்வான்ஸாக தர அப்படின்னு சொல்ற? இங்கே பாரு, அங்கே இருக்கிற அந்த அம்மன் கிரீடத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, "ஆமாய்யா, ஏன் சொல்கிற மாதிரி நாங்கள் சர்வ சாதாரணமாக போயிட்டு அங்கே இருக்கிற அம்மன் சிலையில் உள்ள அந்த கிரீடத்தை எடுக்க முடியாது. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு. அதுக்கு சிங்கம் சொல்றாரு, "இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் இந்த ஆஃபரை பத்தி பேசியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் அவங்க என் கையில எடுத்து கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ உங்க மூலமா வந்தா எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க என்னடான்னா இப்படி பேசுறீங்க? நீங்க எடுத்து கொடுக்க முடியலன்னா சொல்றீங்க. 25லேருந்து 50 கோடி ரூபாய் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டாவே தரேன்" அப்படின்னு. இதை கேட்டதும் முத்துவுக்கு ஆசை அதிகமாயிருச்சு. முத்து சிவனாண்டியை பார்த்து, "மவனே, இங்க வாயேன்டா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, "சொல்லு சித்தப்பா" அப்படின்னு. அவர் சொல்றாரு, "மவனே, அவன் பேசுறது 50 கோடி ரூபாடா. 50 கோடி ரூபாயெல்லாம் இன்னைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா? அவன் சுலபமா தரேன் அப்படின்னு சொல்றான். அந்த 50 கோடி ரூபாய் வச்சு நம்ம செம்மையா வாழலாம்டா. அம்மனோட கிரீடம் தானே, இப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நிற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அந்த அம்மனோட கிரீடம் காணாமல் போணுச்சு அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிரீடத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சிங்கு எடுத்துக்கிட்டு வெளிநாடு போயிடுவான். அதனால நீ கவலைப்படாம இவன்கிட்ட டீல் பேசலாம்டா. அவன் நெருக்கி 50 கோடி ரூபாய்க்கு மேலே தரேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காதுடா" அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, "சித்தப்பா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள பெரிய கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கோம்.
இப்போ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது சித்தப்பா? அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருடா மவனே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம அந்த சிங்கி கிட்ட டீல் பேசு. 50 கோடி ரூபாய் யாருடா உனக்கு சாதாரணமா தருவா? நம்ம இவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நாளைக்கு காலையில கிரீடத்தை இவன் கையில கொண்டாந்து ஒப்படைச்சிருவோம். என்ன சொல்ற அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சித்தப்பா நீ சொல்ற ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்ற டீலுக்கு நான் சரின்னு சொல்றேன். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சிங்கு கிட்ட வராங்க. வந்ததோட முத்து சொல்றாரு, இங்க பாருங்க சிங்கு, நீங்க சொன்ன மாதிரியே 50 கோடி ரூபாய்க்கு டீல் பேசிடலாம். நீங்க எப்ப கேஷ் தரீங்க? அதுக்கு இவரு சொல்றாரு, இங்க பாருங்கோ, நீங்க அந்த கிரீடத்தை கொண்டாந்து என் கையில ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்க கையில நான் 50 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குறேன். ஸோ இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சேட்டு, நான் ஏதாவது பிரச்சனையில சிக்கணும்னா அதுக்கு இவர் சொல்றாரு, நீங்க எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டீங்க. அந்த கிரீடத்தை மட்டும் யாருக்கும் தெரியாம என் கையில கொண்டாந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அதை எடுத்துக்கிட்டு வெளிநாடு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க கையில சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரியா? இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அந்த சிங்கு மாதிரி இருக்கிற நம்ம மயிலு அந்த இடத்துல இருந்து போறாரு. முத்து சொல்றாரு, மவனே ஏன்டா நீ பயப்படுற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சித்தப்பா, ஏற்கனவே நம்ம நிறைய பிரச்சனையில மாட்டியிருக்கோம். மறுபடியும் இப்ப அதே மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருடா மவனே, நான் இருக்கேன், நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எப்படி அந்த கிரீடத்தை எடுக்கிறதுன்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மயில் வந்துட்டு என்ன பண்றாருன்னா நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ வந்து ஃபோன் அட்டன் பண்ணி கேட்குறாரு, என்ன ஆச்சு, நீங்க சொன்னதை அவன் நம்பினானா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் சொன்னதை அந்த முத்து நம்பிட்டான். முத்துக்கிட்ட கொஞ்சம் அதிகமா பணம் பேசினேன், உடனே அவன் ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த சிவனாடிக்கு தான் கொஞ்சம் என் மேல சந்தேகமா இருக்கு. பட் அவனை வந்து எப்படியும் அந்த முத்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். ஏன்னா நான் சொன்ன பணம் அப்படி இல்லை. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அவனுங்க அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த கிரீடத்தை எடுக்கிறதுக்காக வருவானுங்க. அப்ப அவனுங்களை கையும் களவுமா பிடிச்சி நம்ம பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, இந்த பிளான் எப்படியாவது சரியா வரணும். ஒருவேளை சரியா வரலைன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதுக்கு அவர் சொல்றாரு, சகலா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி அவன் சிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபோனை கட் பண்றாங்க. அப்புறமா நைட் ஆகுது. முத்து சொல்றாரு, மவனே வாடா சீக்கிரம் அந்த கிரேடத்தை போய் எடுப்போம். சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா நம்ம ஏன் வேற யாரையாவது அனுப்பக்கூடாது? முத்து சொல்றாரு, மவனே கொஞ்ச நஞ்ச பணம் இல்லடா, 50 கோடி ரூபாய் யாருடா கொடுக்குறா? நம்ம வேற யாரையாவது அனுப்பி சொதப்பிருச்சு அப்படின்னா என்ன பண்றது? ஸோ சொதப்பக்கூடாது. அதுக்காக நம்ம இதை பண்ணியே தான் ஆகணும். நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்னா வா. நம்ம 2 பேருமே போயிட்டு நேரா அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற கிரீடத்தை எடுத்துடலாம். வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு போலீஸ் சாவியெல்லாம் ரெடி பண்ணி அந்த கோவில் கதவை திறக்கிறாங்க. திறந்து கோவில் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற கிரீடத்தை எடுக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு கோவில் மணி அடிச்சு எல்லாரும் ஓடிவாங்க, திருடன் திருடன்னு சத்தம் போடுறாங்க. அப்ப சிவனாண்டியும் முத்துவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துற ஹீரோவும் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே சிவனாண்டியும் முத்துவையும் பார்த்து, இந்த நேரத்துல போலீஸ் சாவியை எடுத்துட்டு வந்து அம்மன் கோவிலை திறந்து உள்ளார இருக்கிற கிரீடத்தை எடுக்க பாக்குறீங்களாடா அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, ஐயோ இல்ல, நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு. ஊர் தலைவர் கேட்குறாரு, இங்க பாரு, உன் கையில இருக்கிறது போலீஸ் சாவி, அம்மனோட நகையை நீ எடுக்க வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா, இவனால இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரியும் இவன் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கு தான் நான் அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒருத்தரை வந்து காவலுக்கு வச்சிருந்தேன். அவரை காவலுக்கு வச்சிருந்ததுனால தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஒருவேளை அவர் இல்லை அப்படின்னா என்ன ஆகியிருக்கும்? இவனும் முத்துவும் சேர்ந்து இதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எப்பவுமே திருந்த மாட்டானுங்க போல அப்படின்னு. இதை கேட்டதும்
சிவனாண்டி சொல்றாரு, டேய் இது எல்லாமே உன்னோட பிளானாடா? என்னை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி பிளான் பண்ணியிருக்கியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏய் நான் என்ன பிளான் பண்ணேன்? அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து அம்மனோட கிரீனத்தை எடுக்க வந்துட்டு வசமா சிக்கியிருக்க. நீ என்ன பேசுறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? உன்னை இப்பவே வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறோம். அதிகாரிங்க வந்ததும் உங்களை பிடிச்சு கொடுக்கறது தான் வேலை அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி முத்துவை பார்த்து, பாத்தியா சித்தப்பா, இதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னேன். இந்த டிரைவர் பையன் சாதாரண ஆள் இல்லை. ஏதாவது ஒரு வகையில பிளான் பண்ணி நம்மளை மாட்டி கொடுக்கறதுக்காக இப்படி ஏதாவது பண்ணுவான். அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்படி அதிகப்படியான பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம இவன்கிட்ட வசமா சிக்கினது தான் முக்கியம். இதெல்லாம் தேவையா சித்தப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நானே எதிர்பார்க்கலடா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, விடு சித்தப்பா அப்படின்ட்டு. அப்புறம் ஊர் தலைவர்கள் சிவனாண்டியும் முத்துவையும் பார்த்து, நீங்க 2 பேருமே இக்காலத்துக்கும் திருந்துற மாதிரி இல்லை. உங்க 2 பேரையுமே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறோம். நீங்க அங்கே ரிலீஸ் ஆன பிறகு இந்த ஊரு பக்கம் வரணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஊர் மக்கள் உங்களை துரத்தி அடிச்சிருவாங்க. இனிமே இந்த ஊருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டியும் முத்துவும் ஷாக் ஆகுறாங்க. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோ அவங்க 2 பேரையுமே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரையுமே அதிகாரிங்க அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா, நல்ல வேளை அவனுங்க திருட வந்தானுங்க. கடைசியில எப்படியோ நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கோவிலை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. இன்னும் 2-3 பேரை காவலுக்கு போடுங்க. நான் வந்து அவனுங்க மேல ஒரு புகார் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. ஊர் தலைவர்களும், சரிங்க தம்பி, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா அந்த சிவனாண்டி மேலையும் முத்து மேலையும் புகார் கொடுக்குறாங்க. அதிகாரிங்க கிட்ட ஹீரோ சொல்றாரு, சார் ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட போய் பேசிக்கலாமா அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார் போய் பேசிக்கிடுங்க அப்படின்னு. ஹீரோ நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, டேய் இதெல்லாம் உன்னோட பிளான் தானடா? என்னை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கியல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்னோட பிளான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? இங்க பாரு, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவ. ஸோ உன்கிட்டேந்து தப்பிச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும். அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, உன்னை இந்த இடத்துல இருக்க வைக்கக்கூடாது. உன்னை இந்த இடத்துல இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னா உனக்கு ஒரு தனி பிளான் பண்ணணும். நீயா வந்து சிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் பணத்தாசை காட்டி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணோம். நீயும் நாங்கள் விரிச்ச வலையில கரெக்டாகவும் வசமாகவும் சிக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் நீ தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இனிமே தப்பிக்க முடியாது. கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகுதான் நீ வெளியில வர மாதிரி இருக்கும். எப்படி இந்த கார்த்தியோட பிளான்? நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, நீங்க தான் இப்ப வசமா சிக்கிட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு செம்ம ஷாக் ஆகுறாரு. முத்து சொல்றாரு, டேய் நாங்க வெளியில வந்தா உன்னை சும்மா விட மாட்டோம்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க எப்படியும் இந்த ஒரு 15 நாளைக்கு வெளியில வர முடியாது. அந்த 15 நாளுக்குள்ள கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நல்லபடியா நடத்தி முடிச்சிருவேன். உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. ச்சே, பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டோமே. சித்தப்பா இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க தான் வந்துட்டு அந்த பணம்னு சொன்னதோட வாயை பொளந்துட்டீங்க. இப்ப பாத்தீங்களா யாரு வந்துட்டு சிக்கினது அப்படின்னு? உங்களால தான் சித்தப்பா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சாரிடம் அவனே, அவன் இப்படி ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்டா. இதை கேட்டதும் அவரும், சரி விடு சித்தப்பா, என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். ஆனா சந்திரா வெளியில இருக்கால்ல, அவளை வச்சு எப்படியாவது கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடலாம். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க.